அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே 8 வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி. இது 9வது வீடியோவை இன்றைக்கி நாங்கள் தரப்போகிறோம். அனைவருக்கும் வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். இந்த மிலாடி நபிகள் அன்னைக்கு நான் 9வது வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளோட திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னா, மாற்றுத்திறனாளியை திருமணம் பண்ணிக்கிறார் நல்ல உடல்வாகு உண்டவர்கள் மற்றவர்கள் அவர்களை கேலி செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல திருமணம் ஆனவொடனே திருமணம் ஆகிடுச்சு பெண்ணுக்கு உங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னா கேள்வி கேட்போம். கேட்கும்போது அவர் ஒரு மாற்றுத்திறனாளின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். தெரிஞ்சோன்னு, ஏம்மா உனக்கு ஏதாவது கஷ்டம், உங்கள் வீட்டில் கஷ்டமா, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இது எனக்காக நான் சொல்லலை, என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இதே நிலைமை தான். நான் படிக்கிற காலத்துலேயும் கஷ்டப்பட்டோம். படிக்கிற காலத்தில் பெஞ்சில் உட்கார முடியாமல் தள்ளி விட்டு ஒரு நாளுமே நான் பெஞ்சில் உட்காந்து படிக்க முடியாது. எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய 1வது ஆசிரியர் சுசீலா டீச்சர்னு பேர். அவங்க வீட்டுக்காரர் பேர் போகன். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் 1ஆம் கிளாஸே படிச்சிருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கே வீட்டுக்கு வந்திருப்பேன் அழுதுட்டு. ஏன்னா ஒரு இன்டர்வல் பீரியடில் ஒரு 5 நிமிஷம் என்னை பெஞ்சில் உட்கார விட மாட்டாங்க. கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ உட்காராத, நாங்கள் தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலக்கிய மனம் உண்டு. அந்த இலக்கிய மனத்தை அவ்வளோ பேரும் பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா ஒரு உதவியை செஞ்சுட்டு அந்த உதவிக்கு கைமாறாக பெரிய உதவியை எதிர்பார்ப்பாங்க. இப்போ 5 ரூபாய்க்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க உதவி, அவங்க 50 ரூபாய்க்கு நம்மள்டேருந்து திருப்பி எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி நான் பலருக்கு உதவி செஞ்சுட்டு இப்போ நான் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். அதுக்காக சொல்லலை, இது எல்லாருக்குமே அப்படிதான். ஏன்னா நம்மளால் ஒன்று செய்ய முடியாது, இவங்க செஞ்சு கொடுக்கட்டுமே அப்படின்னு உதவியை நாடும்போது அவங்க நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அதுக்கு இவங்க பிரதிபலனா இதை செய்யட்டும் நமக்கு அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. யாருமே இதாக செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் உதவி செய்ய போய் இப்போ வங்கியில் கையெழுத்து போட்டால், கேரண்டி கையெழுத்து போட்டால் அவங்களாம் பணத்தை கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் பணத்தை வாங்கிட்டு கட்டாமையே போயிருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு விஜய் மல்லையா இருக்கார், அவர் எத்தனை கோடிக்கோ லோன் வாங்கினார், யாரும் கேட்கல. இந்த மாதிரி நீரஜ் மோடி இருக்கார், அவர் எத்தனை கோடிக்கோ லோன் வாங்கினார், கேட்கல. இந்தியன் பேங்க் மேனேஜர் கோபாலகிருஷ்ணன் இருக்கார், அவர் அத்தனை பேருக்கு லோன் கொடுத்துட்டு அது எதுவுமே திருப்பி வசூலிக்கப்படலை. ஏன்னா அதெல்லாம் கேட்டால் பெரியவங்க பிரச்சனை, நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க. பெரியவங்களோ சின்னவங்களோ கஷ்டங்கிறது ஒன்று தான். எனக்கு வேணும்னு யாரும் செய்ய போகிறது ஒழுங்காக ப்ராப்பராக கட்டிட்டு. நான் பேப்பரில் பல தரப்பு செய்திகள் படிச்சிருக்கேன். வங்கியில் கடன் வாங்கினா வீட்டுக்கு மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டைரெக்டாகவே பயமுறுத்துகிறாங்க. நீங்கள் கட்டுங்க, அல்லது உங்கள் கையில் உள்ள நகைகளை அடமானம் வச்சு கட்டுங்க, அல்லது உங்களுக்கு சொந்த இருந்தால் சொத்தை வச்சு கட்டுங்க இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் த்ரெட்டானிங் தான், பயன்படுத்தாங்க. ஒரு காலத்தில் வீடு புந்த அடிக்கவே போனாங்க லோன் கேட்டல சில பேங்க்காரன். இந்த செய்தியெல்லாம் செய்தித்தாளில் பலரும் அறிஞ்சது தான். நான் சொன்னதெல்லாம் புது செய்தி இல்லை, ஆனால் எல்லாமே பழைய செய்தி தான். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன, இப்படி இலக்கிய மனம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எதையுமே செய்யறதுக்கு ஒருத்தர் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால, அந்த உதவியை கேட்கறதுனால இவங்கள்ட்ட